என்ன வயசு இருக்கும் நீயே சொல்லு. என்ன மிஞ்சி கெஞ்சி போனாக்கா ஒரு 16 இருக்கும். அரே எடு 16 தான். அப்பாட்டா அப்பாட்டா அவர் உன்னை புக் பண்ண வந்திருக்கார் நாடகத்துக்கு. ஐயோ அண்ணே வாங்கண்ணே உக்காருங்க அண்ணே. அண்ணே நீங்க கன்னத்துல 2 அடி அடிங்கோ பொறுத்துக்குவோம். நம்ம வயசு மட்டும் கேட்காதீங்க, நமக்கு கோபம் வரும். நான் தான் நேர்லயே பாத்துட்டேன். வயசு இருக்கு. எங்க நாடகம், எப்ப நாடகம், என்ன நாடகம்? நம்ம கிராமத்துல என்ன ஜதி சொல்லுது? தேர் திருவிழா நடக்க போது. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறேன். நீதான் சந்திரமதி தங்கச்சி. நீ எவ்வளவு பணம் கேட்க போற? நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி வாங்குது. நம்ம சின்ன ஊருங்க. நீங்க பாத்து கொடுங்க. ஒரு 75. கோன் பா 75. நம்ம புடவைக்கு சோப் வாங்க கூட பார்த்தாது. ஐயோ அவ்வளவு அழுக்கா? அப்போ உன் ரேட்டு எவ்வளவுதான் சொல்ல? நாம 150 ரூபாய் வாங்குது. ஐயோ அவளை கொடுத்து நம்மளால கட்டுப்படியாது. என்ன அப்ப பொம்பளை பிள்ளை கிட்ட இவ்வளவு கோவம் இடிச்சான்னா அது சின்னஞ்சிருச்சு அப்படிதான் கேட்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்க 2 பேருக்கு மத்தியசமா நான் ஒரு ரேட்டு சொல்லிட்டா 100 ரூபாய். இது நியாயமான ரேட்டு. அது போகட்டும், ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க. ஏதோ கோயிண்ட என்ன இப்ப இங்க கொடுக்குற? சவுண்ட் பார்ட்டின்னு தெரியறதுக்கு மோளை வச்சுக்கிறது தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் நச்சு இல்லாதவன் சொல்லிட்டான். அதனாலதான் எப்பவும் ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறைய மாத்தி போட்டு கொலுக்கோன்னு குலுக்கினே வர்றேன். குலுக்குனாவே சவுண்ட் தான். எந்த கோயிந்தா 25 வச்சுக்கோ. கோன் பா 50 ரூபாய் கொடுக்கப்படாது. அங்கவா கொடுக்குறேன். ஆரிதாரம் பூசறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு பணம் வரணும். நீ மூஞ்சில கை வை, நான் சில்லறையில அடிப்பேன். மாயாண்டி அப்பாட்டா அண்ணனுக்கு போன் விட்டா பீடா பண்ணுவான். ஆண்டாளே அவ ஆண்டாளே உனக்கு நான் சாசன பணம் நான் நாடகத்துக்கு அட்டும் இல்ல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அங்க வந்ததும் கவனிப்பெல்லாம் பெஸ்டலா இருக்கணும். வந்து பாரு ஆண்டாளே, நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாரு. ரோசியா இருக்கும். பெரிய ஆளு நீங்க. மாயாண்டி என்ன பீடாவும் போன் விட்டாங்க கொண்டு வரோம், வந்து சாப்பிட்டுக்கோ. ஆண்டாளு கிளு கிளுக்குது.